42:37 அழகேசியர். அவர் பெரும் பாவங்களையும் மானக்கேடாவற்றையும் தவித்துக் கொண்டு தம் கோபம் அடையும் போது மன்னிப்பார்கள். இது அழகேசியர் வந்துருமா இல்லையா? பெரும் பாவங்களையும் மானக்கேடாவற்றையும் தவித்துக் கொள்வார்கள். இல்ல மனசுதான் காரணம். மனசுதான் பாவம் இருக்கு, எண்ணங்கள்ல தான் பாவம் இருக்கு, பார்வையில பாவம் இருக்கு, பேச்சுல பாவம் இருக்கு இல்லையா? எண்ணம், கெட்ட எண்ணம் பாவம் தானே. கெட்ட எண்ணம் பாவம், கெட்ட பேச்சு பாவம் தான். பாவம் என்ன? தீமை. அப்ப தீய எண்ணமும் தீய பேச்சும் தீய செயலும் என்னது? பாவம் சொல்ல முடியும். அப்ப பெரும் பாவங்களையும் மானக்கேடான மனதுக்கேடான பற்றியும் விட்டு தவித்துக் கொள்வார். கோபம் அடையும் போது மன்னிப்பார். இன்னைக்கு மன்னிக்க போன வேணுங்கிறான். மன்னிக்கிறோம் இல்லாதனாலதான் பகமையும் வெறுப்பும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். கோபம் அடையும் போது மன்னிப்பார்கள். குடும்பத்திலிருந்து சமுதாயம் வரைக்கும் அப்படிதான். இறைவன் தான் தண்டனைக்குரியவன், தண்டிக்கக்கூடியவன். நம்ம யாரையும் தண்டிக்கக்கூடாது. இவன் தான் தீர்ப்பளிக்கணும், நம்ம யாரும் தீர்ப்பளிக்கூடாது. இங்க பொறுமையும் சகித்தலும் ரொம்ப அவசியமா இருக்கு மனிதர்களில. இவன் சொல்றான் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்றான்? அவனு கோபம் அடைம்போது மன்னிப்போரா இருப்பாங்கன்னு சொல்றான். 22:35 குர்ஆன் பார்க்கும்போது இதுல நாம எங்க இருக்கோம்னு பார்க்கணும். இது குர்ஆன் தெளிவா தான் இருக்கு, குர்ஆன் தெளிவா இருக்கு, விளக்கமா இருக்குது. அதுல நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். 22:35 அவர்கள் எத்தவர் என்றால் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். இல்ல நம்ம நடுங்குதான் பார்க்கணும். அவர்கள் எத்தவர் என்றால் யாரு? உள்ளச்சத்துக்குரியவர், பயபக்தியாளர்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பான்னு சொன்னா, அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கிவிடும். அன்றியும் தங்கள் ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்வராகவும் சகித்துக் கொள்வராகவும் இறைவனே முன்னோக்குவராகவும் நாம் அவர்கள் அழைத்து விட்டது அழிப்பவராகவும் இருப்பார்கள். அல்லாஹ் நினைவு கூட இதயங்கள் அச்சத்தான் நடுங்குறான். நமக்கு நடுங்குதான் பார்க்கணும். ஒரு நாள் 100 வாட்டி சொல்லுவோம், 1000 வாட்டி சொல்லுவோம். எல்லா போலும் அல்லாஹ் நம்ம அடிக்கடி சொல்றோமா இல்லையா? ஆனா புகழ விரும்பாம இல்லையே, பெருமை கொள்ளாம இல்லையே. ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா எல்லா போலும் அல்லாஹ்னு சொல்றோம். ஆனா உள்ளுக்குள்ள பெருமை இருக்குல்ல, நான் தான் அந்த காரியத்தை செஞ்சேன், எனக்கு தான் திறமை இருந்துச்சு, எனக்கு அறிவு இருந்துச்சு, எல்லாமே என்னுடைய காரியம் தான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பெருமை இருக்கும். ஆனா வெளியே வார்த்தையில எல்லா போலும் அல்லாஹ். அதே மற்றவங்க புகழ் நினைப்போம். எப்ப எல்லா போலும் அல்லாஹ்னு சொல்லிட்டோமோ புகழ விரும்பக்கூடாது, பிறகு புகழக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. நம்மளுடைய இருக்கா இல்லையா நம்மளே செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவர் இதயங்கள் அச்சத்தால் நடுங்கிவிடும். அன்றையும் தங்கள் ஏற்படும் துன்பங்களை பொறுத்துக் கொள்வார்கள், சகித்துக் கொள்வார்கள். இன்னும் இறைவனே முன்னோக்குவார்கள். இன்னும் அவங்க கொடுத்து விட்டது மற்றவங்களுக்கு உதவி செய்வார்கள். இது சொர்க்கத்துக்கான பாதை. இது நல்ல அமல். 13:20-21 அவர்கள் எத்தியர் என்றால் நம்ம என்ன பார்க்கிறோம்? சொர்க்கத்துக்கான பாதை நல்ல அமல், நல்ல அமல் செய்யக்கூடிய யாரும் பார்க்கணும். அவர்கள் எத்தியர் என்றால் அல்லாஹ்வுடன் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். இன்னும் உடன்படிக்கை முறித்து விட மாட்டார்கள். அல்லாஹ் என்ன வாக்குறுதி செஞ்ச நம்ம? உன்னை தவிர இல்லை அப்படி இந்த வணக்கத்துக்கு அவனை தவிர இல்லைன்னு இருக்குல்ல, அந்த ஒரு வசனம் பாருங்க, அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் நபிக்கு சொல்றான். என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லா, என்னை தவிர இறைவன் இல்லை போய் சொல்லுங்கிறான். நபிக்கு என்ன சொல்றான்? என்னை தவிர இறைவன் இல்லை. அந்த ஒரு வார்த்தை நபி என்ன சொல்றாரு? லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு என்ன சொல்றாரு? அவர் என்னை தவிர இல்லைன்னு சொல்றாரா? அவனை தவிர இல்லைன்னு சொல்றாரு. இந்த சிந்திக்க பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான் லா இலாஹ இல்லா, என்னை தவிர இறைவன் இல்லை போய் சொல்லுங்கன்னு சொல்றான். அதே வார்த்தையை நபி வந்து சொல்றாரு லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றாரு அரபில, அந்த மொழியில. அப்ப என்ன சொல்றாரு? என்னை தவிர சொல்லல, அவனை தவிர இல்லைன்னு சொல்றாரு. திருப்பி நம்ம அதே வார்த்தை சொல்றோம், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றோம். அப்ப அவனை தவிர இல்லைன்னு சொல்றோமா? உன்னை தவிர இல்லைன்னு சொல்றோம். அப்படி சிந்தனைக்கு மாற்றம் வருதா? இடம் பொருள் லெவல மாறுதா? அல்லாஹ் சொல்லும் போது என்னை தவிர இல்லைங்கிறான், நபி சொல்லும் போது அவனை தவிர இல்லைங்கிறாரு. நாம சொல்லும் போது உன்னை தவிர இல்லைன்னு அல்லாஹ் சொல்றோம். இதான் வாக்குறுதி. அப்ப நான் உன்னை தவிர யாரும் நம்பல, நான் உனக்கே அஞ்சு கொள்றேன், உனக்கு யாரும் இணை வைக்கல. ஆனா இணை எங்க வைக்கிறோம்? உருவத்தை வைக்கல, நமக்குள்ளே உள்ளத்தை இணை வச்சுட்டு இருக்கோம். நான் தான், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு பலம் இருக்கு, எனக்கு பொருள் இருக்கு, எனக்கு ஒரு சமுதாயம் இருக்கு, நம்ம நாம இணை வச்சுக்கிறோமா இல்லையா? பெருமைகளை போய் இணை வைக்க ஆரம்பிச்சோம். அப்ப அவர்கள் எத்தியவர் என்றால் அல்லாஹ்வுடன் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். இது உடன்படிக்கை முறித்துவிட மாட்டார்கள். எத்தனை வாட்டி பாவம் கேட்கிறோம், துன்பம் வரும்போது, கஷ்டமா வரும்போதெல்லாம், மனிதன் துன்பம் வரும்போதெல்லாம் உட்கார்ந்து கொண்டோ படுத்து கொண்டோ நின்று அதான் பாவம் கேட்கிறோமா இல்லையா? யாரை இனிமே செய்ய மாட்டேன், பாவத்தை மன்னிச்சு, பாவத்தை மன்னிச்சு இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்றோமா? இந்த பாவத்தை மன்னிச்சு சொல்றோமா? இனிமேல் பாவம் செய்யாம என்ன பாதுகாப்புன்னு கேட்கணுமா இல்லையா? ஆனா உடம்புக்கு செய்யறோம், என்ன என் பாவத்தை மன்னிச்சு செய்ய மாட்டோம். ஆனா செய்யாம இருக்கிறோமா? திரும்பி வருது இல்லை, திருப்பி துன்பம் வருதா இல்லையா? வருடத்தில் ஒரு முறை 2 முறை நான் சோதிக்காம இருப்பதில்லை, ஆனால் திரும்பவில்லை, வருந்தது இல்லைங்கிறாங்க. நீங்க திரும்பி செஞ்சுதான் இருக்கிறான், மறந்துடுறீங்க, உடன்படிக்கை மறந்துருக்கீங்க. சரி. மேலும் அவர் எத்தியவர் என்றால் அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என கட்டளையிடுகின்றானோ அதை சேர்த்து வைப்பார். அல்லாஹ் எதை சேர்த்து வைக்க சொல்றான்? எதை சேர்த்து வைக்க வந்தோம்? எதை சம்பாதிக்க வந்தோம்? நம்ம பொருள் சம்பாதிக்க வந்தோமா? அறிவு சம்பாதிக்க வந்தோமா? அருளையும் ஞானத்தையும் சம்பாதிக்க வந்தோம், நன்மை சேர்த்து வைக்க வந்தோம். நம்ம அக்கௌண்ட்ல என்ன சேர்த்து வச்சிருக்கோம்?
பணம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? நிறைய கிரெடிட் கார்டு இருக்குது, அதுக்கு அந்த மாதிரி ஒரு கார்டு வச்சிருக்கோம், அது நிறைய பேங்க் வச்சிருக்கோம், நிறைய பொருளை சேர்த்து வச்சிருக்கோம். நிறைய சொல்ல என் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை பாக்குறான். உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் இருக்கு, என் அக்கௌண்ட்ல இல்லை. என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்க அக்கௌண்ட்ல உங்களுக்கு எதுவுமே இல்லை, 0 பேலன்ஸ் இருக்கீங்க. ஆனா உங்க அறிவு கொண்டு உங்க அக்கௌண்ட்ல இருக்கு, அது பயன் தராதுங்க. கோடி கோடியா இருந்தாலும் நீங்க வரும்போது அந்த அக்கௌண்ட் செல்லா காசை நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா உங்களோட பெருமை என்ன? நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சிருக்கோம். எதை சேர்த்து வைக்கணும்? எவ்வளவு தூரம் பொருளை சேர்த்து வைக்கிறோம் அவ்வளவு பாவத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். எவ்வளவு தூரம் அருளை சேர்த்து வைக்கிறோம், புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். நம்ம கொடுத்தது செலவு செய்ய செலவழிச்சு நன்மை தேடணும், சேர்த்து வச்சு பாவத்தை சேர்க்கணும். 2 விஷயம். செலவழிச்சு நன்மை தேடிக்கலாம், சேர்த்து வச்சா பாவத்தை தேடிக்கலாம். அப்ப எதை சேர்த்து வைக்கப்படும் என்று அவர் எத்தவர் என்றால் அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்படும் என்று கட்டளையிடுகிறானோ அதை அவர் சேர்த்து வைப்பார்கள். எதை சேர்த்து வைக்கணும்? நன்மை சேர்த்து வைக்கணும், புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். அதுதான் அங்கள்ட்ட பயன் தரும். இன்னும் அவர்கள் தாம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள், மேலும் கடுமையான கேள்விகளை குறித்து பயப்படுவார்கள். இவரும் சொர்க்கவாசிகள். கடுமையான கேள்வி கொடுத்து பயப்படணும், என்ன நினைச்சிடும்? இறைவனுக்கு அஞ்சுவர்களா இருக்கணுங்க. இன்னும் அவர்கள் எத்தவர் என்றால் தங்கள் இரண்டு பொருத்தத்தை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள். பொறுமையாக தான் அமல். எது நச்சல்? இது பொறுமை. பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா பொறுமையோட நல்லா இருக்கிறான் இல்லையா? நல்லா பொறுமையாளர். இன்னும் அவர்கள் எத்தவர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள். இறைவனின் வழியில் நிலைத்து நிற்பார்கள். நாம் அவர் அடித்து விட்டது ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் உதவி செய்வார்கள். நன்மை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வார்கள். எத்தவருக்கு நல்ல வாழ்வு. நன்மை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கிறார். எப்படி நன்மை கொண்டு தீமை? நன்மை நமக்கு தெரியல. பொறுமை கொண்டு, நன்மை கொண்டு, உண்மை கொண்டு, நியாயத்தை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கிறார். நியாயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்க செஞ்சாலும் குற்றம் பிடிக்கிறோம், அது நாம செஞ்சா நியாயப்படுத்துறமா இல்லையா? நன்மை என்ன? முதல்ல மனசாட்சிக்கு எது ஒத்தும் போதோ அது நன்மை. மனசாட்சிக்கு விரோதமாக செய்யும். ஆனா மனுஷன் மற்றவங்க செய்வோம் மனசாட்சிக்கு ஒத்து பாருன்னு சொல்லுவோம். மற்ற யாரும் தப்பு செஞ்சாங்கன்னா, குற்றம் செஞ்சாங்கன்னா மனசாட்சி கேட்டு பாருன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம தாயும் தவறு செய்யும் போது மனசாட்சி பார்க்கறதே இல்லை, கவனிக்கிறதே இல்லை, நியாயப்படுத்திட்டே போறோம். அடுத்து 13:23. இதெல்லாம் சொர்க்கத்துக்கான யாரையும் அல்ல குறிப்பிடல, இந்த செயல் செய்கிறவர்கள் தான் சொர்க்கங்கிறான். நிலையான சோழம்பதிகளில் இவர்களும் இவருடைய பெற்றோர்களில் இவர்களோடு இணைந்தவர்களிலும் இவர்கள் சந்ததிகளிலும் இறைவனுக்கு பொருத்தமான யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள். இன்னும் மலக்கள் ஒவ்வொரு வாயிலும் வழியாக இவரிடம் வருவார்கள். ஏதாவது சடங்கு வருதா? எல்லாமே செயல்தான், உணர்வு தான், உள்ளச்சம் தான் இல்லையா? அப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி செயல்படுறாங்களோ அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் மனைவி மக்களையும் இன்னும் சந்ததிகளையும் சொர்க்கத்தை நுழைவிப்பேங்கிறான். நீங்கள் பொறுமை கடைபிடித்ததற்காக உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இறுதியில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நல்லதாயிற்று. யார் சொல்றாங்கள? யாரை குறிப்பிடல, எந்த மாதிரி குறிப்பிடல, ஒரு வகுப்பாரை குறிப்பிடல. உங்களையும் அழகை சொல்றது யார்? மனிதர்கள் அழகை சொல்றது யார்? இவன் மனிதா மட்டும் தான் பார்க்கலாம், மதத்தை பார்க்கவே இல்லை. நம்ம தான் மதங்களா பார்த்துட்டு பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு ஒருத்தர் நான் பெரியாளா நீ பெரியாளா, நானும் சொர்க்கம் போனா நீ சொர்க்கம் போன பார்த்துட்டு. இது சொர்க்கங்கிறது பொதுவானது ஒண்ணுதான். அங்க 2-3 சொர்க்கம்லாம் கிடையாது, 2-3 நரகம்லாம் கிடையாது. அப்படிதானே? ஏன்னா இதுவும் ஒருத்தர் தானே. நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததுக்காக, பொறுமை ரொம்ப அவசியம் தான். பொறுமையோட நல்லா இருக்கிறான், பொறுமை வேண்டுகிறாங்கிறான். பொறுமையும் சகித்தன்மையும் மனிதர்கள் ரொம்ப அவசியம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இறுதி வாழ்க்கை உங்களுக்கு மீது நல்லதாயிற்று. 98:7-8. நிச்சயமா எவர்கள் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்கள் தான் படைப்பில் மிகவும் மேலானவர் ஆவார்கள். புரியுதா? யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அதான் சொல்றான், அவர்கள் தான் படைப்புகளில் மிகவும் மேலானவர்கள் ஆவார்கள். அவருடைய நற்புலி அவருடைய இறைவனத்தில் அத்தூர் என்னும் சொற்க சோலையிலாகும். அவற்றில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாவும் அவர்களை பற்றி திருப்தி கொள்வார், அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள். தன் இறைவனுக்கு பயப்படுவார்களோ இத்தகையோருக்கு வேளாண் நிலை உண்டுகிறார். எல்லா வருஷமும் திருத்தி படிச்சு பாருங்க. இதுல எதுவுமே சடங்கு இல்லை, இங்க யாரும் மதத்தை குறிப்பிடல, எந்த ஒரு வகுப்பாரையும் குறிப்பிடல. இங்க உள்ளமும் உள்ளச்சமும் தற்செயல் மட்டுமே குறிப்பிடப்படும். சரியா? எந்த மார்க்கம் சடங்கட்ட மார்க்கம் இது, இப்ராஹிமுடைய மார்க்கம். அவர் எல்லா சடங்கு விட்டு வெளியே வந்தார். அவர்கள் தான் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். நாளை அவர்கள் அஞ்சுவார்கள், அந்த நாளை அஞ்சுவார்கள். அதன் தீங்கு பரவி இருக்கும். அதனால அந்த நாள் அஞ்சுவாங்க. அந்த தீங்கு பரவி இருக்கும், அதன் தப்பிக்க முடியாது. நிலையானது சொர்க்கமும் நரகம் நிலையானது. சொர்க்கத்துக்கு விட நிலையான நந்திரமானது. நரகம் தான் நிலையானது. அங்க இறப்பும் கிடையாது, சாவும் கிடையாது. வாழ்வுக்கு மேல் வாழ்வு சொர்க்கம், அழிவுக்கு மேல் அழிவு நரகம்.
76ல் 7, 8 அவர்கள் தான் வாக்குறுதியில் நிறைவேற்றுவார்கள், நாளை அவர்கள் அஞ்சுவார்கள், அதன் தீங்கு பரவியிருக்கும். மேலும் அவன் பொருத்தத்துக்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள். இவருடைய பொருத்தத்தை நாடி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள். இங்க மதம் பார்த்து கொடுக்க முடியுமா? ஏழைகள் யார்? இஸ்லாமியர்கள், இந்து, கிறிஸ்தவன் மதம் பார்த்து கொடுப்போம் இல்லையே. பசிச்சவர் யார் தானே கொடுப்போம், கஷ்டப்படுறவர் யார் தானே கொடுப்போம். அப்ப இங்க மதம் கிடையாதுல்ல, கடன் கிடையாதுல்ல. அப்ப மேலும் அவர்கள் அவன் பொருத்தத்துக்காக, இறைவனுடைய பொருத்தத்துக்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் பொருத்தத்துக்காக உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் நாடவில்லை. இறைவனுடைய பொருத்தத்துக்காக. ஏன்னா இதெல்லாம் அக்கௌண்ட்ல சேர்ந்துட்டே இருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு செயல் நற்செயலும் நம்மளுடைய அக்கௌண்ட்ல எப்படி இருக்கு நமக்கு தெரியல. நம்ம பொருளாக தான் தெரியும், பணமாக தான் தெரியும், கணக்கு பார்த்துக்கலாம். ஆனா நம்மளுடைய பாவம் நம்ம கணக்கு பார்க்கறதே இல்லையே. இல்லையா? டெய்லி காலை வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தோன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, நைட்டு வந்து கணக்கு பார்க்குறோமா இல்லையா? வரவு செலவு எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ கடன் கொடுத்துருக்கோம், நீ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் கணக்கு பார்க்குறோம்ல. டெய்லி வீட்டுக்கு வந்து கணக்கு பார்க்குறோமா? நீங்க எத்தனை பேர்ட்ட போய் சொன்னேன், எத்தனை பேர்ட்ட கோவப்பட்டேன், எத்தனை பேரை ஏமாத்தினேன், என் பார்வை எங்கே கிட்டுச்சு, எண்ணம் எங்கே கிட்டுச்சு, இல்லை எங்கே நான் நன்மை செஞ்சிருக்கேன், யாருக்கு புண்ணியம் செஞ்சிருக்கேன், எங்கே கணக்கு பார்க்கணுமா? இதுதானே கணக்கு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு இரவும் திருப்பி எச்சாதான் முடிஞ்சிடலாம், அதே இறுதியாச்சுன்னா செய்ய முடியும். அந்த கணக்கு பார்க்க முடியும். நம்ம பார்த்தாதான் நாளைக்கு சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு கோவப்பட்டேன், அவர் மனசை காயப்படுத்திட்டேன், அவர் சண்டை போட்டேன், இப்போ அவன் நாளைக்கு கட்டவும் மன்னிப்பு போயிட்டுவோம். இல்லை இப்போ இரவு மனசார மன்னிப்பு போயிருப்போம், தோணுமா இல்லையா? அதை கேட்கறதே இல்லையே. நான் போய் திட்டிட்டு வந்துட்டேன்ப்பா, கோவப்பட்டேன்ப்பா, அவன் பயந்துட்டான்ப்பா, இப்போ நினைக்கிறோம் அவன் ஏமாந்துட்டாப்பா, இப்போ நினைக்கிறதே தவிர இதுல பாவம் புண்ணியம் கலந்துருக்குன்னு நினைக்கிறதே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி கணக்கு வைக்கணும்? இதைதான் கணக்கு பண்ணணும். பணத்தை கணக்கு வைக்கக்கூடாது, பொருளை கணக்கு பண்ணக்கூடாது. ஆனா வரவு சொல்ல எதிர்பார்க்கணும். நம்ம பொருளையும் அறிவு தான் வரவு சொல்ல பாரு, அருளையும் ஞானத்தையும் வரவு சொல்ல. இன்னைக்கு எவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்காங்க, எவ்வளவு நம்ம தெளிவுபட்டிருக்கோம், எவ்வளவு வாழ்க்கையில என்ன படிப்பினை பெற்றிருக்கோம், இதுதான் ஞானம். சரியா? அப்ப நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் பொருத்தத்திற்காக, இறைவனை பொருத்தத்தை அடைய வேண்டுமே என்பதற்காக. உங்களிடம் பிரதிபலனையோ நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் நாடவில்லை. எங்கள் இடமிருந்து முகம் கருத்து சுண்டிவிடும் நாளை நிச்சயமா நாங்கள் பயப்படுகிறோம். நான் ஒரு நன்மை செய்யறேன்னு சொன்னா அவருக்கு நன்மை செய்யல, அந்த நன்மை எனக்கு தான் செஞ்சுக்கேன் நான் மனசு. ஆனா நம்ம அறிவுரை சொல்லுது நான் அவருக்கு நன்மை செஞ்சுட்டேன். இப்ப நான் அவரை செஞ்சுட்டேன் போது அதுல ஒரு பெருமையும் இருக்கு, அதுல ஒரு அளவும் இருக்கு. ஆனா நான் இறைவனுக்காக செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு விசாலம் இருக்கு. அது இறைவனுக்காக தேவையில்லை, இறைவன் தேவையாற்றவர். எனக்காக தான் செய்யறேன். நான் எது செஞ்சாலும் எனக்காக தான் செய்ய நம்பணும். 10 பேர் கொடுத்தாலும் 100 பேர் கொடுத்தாலும் சரி, அது 100 பேர் கலங்கக்கூடாது. அது அத்தனையும் எனக்கு தான். நான் யாருக்கும் தீமை செஞ்சா அது எனக்கு தான் வந்து அடையும், நன்மை செய்ய எனக்கு தான் அடையும். இதுதான் கணக்கு. அப்ப இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நம்ம செய்யணும்ல, நான் அல்லாஹ்க்காக செய்யறேன், கடவுளுக்காக செய்யறேன், இறைவனுக்காக செய்யறேன். இறைவன் தேவையில்லை, அவனுக்காக நீ எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்றான் இறைவன். இறைவனுக்காக செய்யறது நிறைய சடங்காகி போச்சு. இறைவன் சொன்ன எனக்காக எதுவுமே செய்ய வேணாம், உனக்காக செஞ்சுக்க போங்கிறான். உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கங்கிறான். எது செஞ்சாலும் உங்களுக்கு தான் நீங்க செய்றீங்க, எனக்கு செய்ய தேவையில்லை. நான் இந்த அகிலமே தேவையற்றவன், நீங்க தேவையுடையவர்கள். அதனால நான் எது செஞ்சாலும் சரி எனக்காக தான் நான் செய்யறேன். அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் பிறகு செய்ய நினைக்கவே வேண்டாம், அளவு வேண்டாம், மனம் சுருக்க வேண்டாம். எப்படி நம்ம எவ்வளவு விசாலமா செஞ்சுட்டு நினைப்போமோ அந்த மாதிரி மற்ற விசாலமா செய்யும்போது நம்முடைய விசாலமா கணக்கு இருக்கிறது. மறுமையின் கணக்கு தான் முக்கியம், இன்மையின் கணக்கு முக்கியம் இல்லை, பொருள் கணக்கு முக்கியம் இல்லை, அருள் கணக்கு தான் முக்கியம். அதனால எங்கள் இடமிருந்து முகம் கருத்து சொல்லிவிடும் நாளை நிச்சயமா நாங்கள் பயப்படுகிறோம். அந்த பயப்பட்டு தான் முக்கியமா இருக்கு. 50ல் 31, 32, 33, 50ல் 31 இருந்து பயபக்தியுடருக்கு சொர்க்க தொலைவில்லாத நிலையில் மிகவும் சமயமாக்கப்படும். பயபக்தியுடருக்கு சொர்க்கம் தொலைவில்லாத நிலையில் மிகவும் சமயமாக்கப்படும். இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகும். எப்பொழுதும் இறைவனையே நோக்கி பேணி நடந்து ஒவ்வொருவருக்கும் எப்பயும் உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர்கள். இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இறைவன் கவனிச்சுட்டே இருக்கிறான், உற்று நோக்கினா இருக்கிறான், செவியேற்பனா இருக்கிறான். உள்ளச்சம் தியானம் இறை நினைவு கூறுவதா தெரியுமா? அது தஸ்மி ஓட்டிகிட்டே இருக்கிறது இல்லை, மணி ஓட்டிகிட்டே இருக்கிறது இல்லை, கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அவனை மறக்காம இருக்கிறது தான் தியானம். தியானன்ற மேல கண்ணை மூடிட்டே இருக்கிறது, என்ன நானே மறந்துடுறது, அது தியானம் இல்லை. உணர்வு தரணும். நான் என்ன பேசுறேன், நான் என்ன பார்க்குறேன், என்ன கேட்கிறேன், நான் செய்யறது நன்மையா தீமையா, நான் கேட்டது நன்மையா தீமையா, நான் பேசுறது நன்மையா தீமையா, தியானம். தியானம்னா கண்ண மூடி இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன நானே மறந்துடுறேன் அப்படின்னா அது தியானம் கிடையாது, அது போத நிலை. அதே மாதிரி தஸ்மி ஓட்டிட்டு அல்லாம செஞ்சுட்டு இருக்கேன், நான் இவ்வளவு கவுண்டிங் பண்றேன், இத்தனை நாளைக்கு தான் ஓதிட்டேன், நான் சுபான்லாம் ஓதிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டேன், அல்லாஹ் ஓதிட்டேன், நான் இவ்வளவு நன்மை சம்பாதிச்சேன், அது நன்மையே கிடையாது. இதேன்னு சொல்ல எனக்கு மறந்துட ஒரு ஆயுள் வேண்டாம்னு சொல்லலாம். மறக்கக்கூடாத நினைவு கூறப்ப நம்ம அல்லாஹ் பண்பு கூட்டிகிட்டே இருக்கும். அல்லாஹ் அழகே பண்பு இருக்குங்கிறான். பண்புனா என்ன?
அவன் எதை அவன் பொறுமையான நீங்க பொறுமை மேற்கொள்ளுங்க, அவனை பின்பற்றுங்க. அவன் கருணையானா அந்த கருணையை நீங்க பின்பற்றுங்க. அவன் இறக்கம் வேணும் அந்த இறக்கத்தை நீங்க பின்பற்றுங்க. அவன் மன்னிப்பா நீங்க மன்னிப்போரா இருங்க. அவன் உதவி செய்வான் நீங்க உதவி செய்வரா இருங்க. அப்ப அவனை பின்பற்றதா அர்த்தம். அவனை பண்புல இருந்து கொடுக்கப்பட்டது நல்ல குணம், அது பின்பற்றதான் தியானம், அதுதான் தொழுகை, அதுதான் இறைவன் வழிபடும். பயபக்தருக்கு சொர்க்க தொலைவு இல்லாத நிலையில் மிகவும் செம்மையாகப்படும். இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகும். எப்போதும் இறைவனையே நோக்கி பேணி நடந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மறைவிலும் அருளாளனை அஞ்சிக் கொள்கிறார்களோ, எவர்கள் மறைவிலும் அருளானை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் முற்றிலும் நோக்கி நெஞ்சத்தோடு வருவார்களோ அவர்களுக்கும். இங்க யாரும் மதம் குறிப்பிடப்படல, எல்லாத்துக்கும் தான். அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்துவராகட்டும், யூதராகட்டும், யார் இறைவனுக்கு அஞ்சு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சொர்க்கத்துக்கான பாதையை சொல்றாங்க. சாந்தியுடனும் சமாதத்துடனும் இதில் பிரவேசியுங்கள். இதுதான் நித்தியமாக நிலைத்திருக்கும் நாளாகும் இல்லையா? அவர்கள் விரும்பியதெல்லாம் அதில் அவர்களுக்கு இருக்கிறது, இன்னும் அதிகம் நம்மிடம் இருக்கிறது. இதுல நாம எங்க இருக்கோம், இது அடையாளம் பார்க்கலாம், அடையாளம் சொல்லலாம். இதுல நம்ம குணம் அதுல இருக்குதா, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொர்க்கத்துக்கு போகிறோம், தனித்தனியாக நரகத்துக்கு போகிறோம், தனித்தனியாக இரவு கைப்பற்ற போறாங்க. அப்ப கூட்டங்கள்லாம் போயிட்டு ஒரு மேலேயே போயிட்டான், இந்த கூட்டத்தோட போனா நான் சொர்க்கம் போயிடலாம், இந்த கூட்டத்தோட போனா சொர்க்கம் போயிடலாம், இந்த கூட்டத்தோட அப்படி இல்லை. ஒவ்வொரு கூட்டங்களையும் நன்மையாளர்கள் தீமையாளர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு எண்ணங்களையும் நன்மை தீமை இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தையுமே நன்மை தீமை இருக்கா இல்லையா? குடும்பத்தில் நன்மை தீமை இருக்கா இல்லையா? நம்மளுடைய செயல நன்மை தீமை இருக்கா இல்லையா? இதைதான் பிரிச்சு பார்க்கணும், மனிதர்களை பிரிச்சு பார்க்கக்கூடாது. அத்தியாயம் 70-23 இருந்து தம் நன்மையான காரியங்கள் மீது நிலைத்திருக்கிறாரே அவர்கள், அவர்கள் பொருட்களில் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு உண்டு. யாசிப்பவருக்கும் வலியோருக்கும் எப்படி நன்மையான காரியம் யார் நினைச்சு நிற்கிறாங்களோ அவருடைய பொருட்களை நீங்க சம்பாதிச்சுல இருந்து பங்கு உண்டுங்கிறான். யாருக்கு? யாசிப்பவருக்கும், தேவையுடையவர்களுக்கு நீங்க அடைய செய்யணுங்க. நீங்க மட்டும் சேர்த்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. இதை சேர்த்து வச்சா அங்க சேராது, இதை செலவு பண்ண அங்க சேர்ந்துடும். புரியுதா? வெளிநாட்டுக்கு போறோம், போய் நிறைய சம்பாதிச்சாச்சு, ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிச்சாச்சு, அதை அப்படியே குணம் செலவு பண்ண முடியுமா? வரும்போது மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அப்படிதானே? வெளிநாட்டு காசு இங்கே செல்லுமா? செல்லாது. வரும்போது என்ன செய்யணும், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அப்படின்னா இங்க ஒரு 10 ரூபா கூட டீ கூட வாங்க முடியாது. அப்போ நமக்கு தெரியும் இந்த காசை அப்படியே கொண்டு செலவு பண்ண முடியாது, இடையில வரும்போது மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தெரியுமா இல்லையா? அதே மாதிரி நம்ம இங்கேருந்து 1 லட்சம், ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு போறோம், ஊர் சுற்றி பார்க்க போறோம், வெளிநாட்டுக்கு போறோம், இங்க போவோம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். இல்லை இந்த காசு வந்து அங்கே செல்லாது. அப்ப இந்த உலகத்திலேயே இது செல், இந்த நாட்டில் செல்லு, அந்த நாட்டில் செல்லாது இருக்கும்போது இறைவன் சொல்றா, உலகத்தை நீங்க சம்பாதிக்க எது ஒன்றுமே என்கிட்ட செல்லாதுங்க. எந்த பொருளும் செல்லாது, எந்த டிகிரியும் செல்லாது, எந்த அதிகாரமும் செல்லாது, எந்த பதவியும் புகழும் செல்லாது, அவங்களுடைய பணம் எதுவும் செல்லாது. அப்படி யாரும் கொண்டு போனவும் கிடையாது. அங்க செல்றதுல என்ன, உள்ளட்சமும் நல்ல செயல், இவ்வளவுதான். ரொம்ப லேசான விஷயம். உள்ளட்சம் இருந்தாலும் நல்ல செயல் இருக்கும், உள்ளட்சம் தான் நல்ல பேச்சு. அப்ப அவங்களுக்கு பொருட்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பங்கு யாசிப்பவருக்கும் வலியும் இருக்கும். அதாவது இங்க செலவு செய்ய அங்க சம்பாதிக்க, இங்க சேர்த்து வச்சுன்னா அங்க சம்பாதிக்க முடியாது, ஜீரோ பேலன்ஸ் தான் போய் ஆகும். அன்றையும் நியாயத்திற்கு நாள் உண்டு என்று உறுதி கொள்வார்கள், நியாயத்திற்கு நாள் உண்டு என்று உறுதி கொள்வார்கள். இன்னும் தம்முடைய இறைவனின் வேதனைக்கு அஞ்சுவார் இருப்பார்களே அவர்கள், நம்முடைய இறைவனுடைய வேதனைக்கு அஞ்சுவார் இருப்பாரே அவர்கள். நிச்சயமா அவருடைய இறைவனின் வேதனை அச்சப்படாது இருக்கக்கூடியது அல்ல. பயந்து கொள்ளுங்க சொல்றோம், இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்க. வேதனை கடுமையா இருக்கும். மனிதர்களையும் கற்களை கொண்டு எரிபொருளை கொண்டுதான் நரகம் அப்படிங்கிறோம். இங்க நரகம் நம்ம பார்த்துருக்கோம்ல. மனசு சங்கடம் வரும்போது, வருத்தம் வரும்போது, கஷ்டம் வரும்போது சொல்றோம் நரக வேதனையா இருக்குப்பா, சொல்லுமா இல்லையா? நரகத்தை பார்த்ததில்லை, அந்த வேதனை தெரியுது இல்லை. ஒரு சின்ன நெருப்பு தட்டாலே அவங்களாம் தாங்க முடிய மாட்டேங்குது. அவ்வளவு போய் நெருப்பு இடங்களை போட்டா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன காத்து சுகமா இருக்குப்பா, நல்ல காத்து சுகமா இருக்குங்கிற இந்த சுகத்துக்கே நம்ம நினைச்சிடும் ரொம்ப சுகமா இருக்குங்க. ஆனா அங்க பூங்காவனத்திலையும் நீரோடரிலையும் பாலாரம் தேனாரம் நிறைய வாக்களிக்கிறானா இல்லையா? என்ன கவலையும் பயமே கிடையாது. அங்க அதே மனசு அமைதி நிம்மதி மட்டும்தான் இருக்கு, சாந்தம் சமாதானம் மட்டும்தான் இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையில விரும்புறோம் நம்ம. சரி, நிச்சயமா அவர்கள் இறைவன் வேதனை அச்சப்படாது இருக்கக்கூடியது அல்ல. அன்றையும் தங்கள் கண்ணியத்தை பேணிக் கொள்வார்களே அவர்கள், தங்களுடைய கண்ணியத்தை பேணிக் கொள்வார் அவர்கள். தம் மனைவிடமோ தங்கள் வழக்கரம் சொந்தமாய் கொண்டு வருவமோ தவிர அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. மனைவி வழக்கரம் அப்படின்னால 2 பேர் பெண்கள் நினைச்சுக்கிறாங்க. வழக்கரம்னா நெருக்கமானவர்கள், ரைட் ஹேண்ட் மாதிரி. தன் மனைவிட்ட உண்மையா இருப்பாங்க, வழக்கரம் தான் கண்ணியமா நடந்துப்பாங்க. ஆனா பெண்ணும் வழக்கரம்னா என்ன, ரைட் ஹேண்ட் கூட இருப்பாங்க. இப்ப நம்ம நிறைய வேலையை பார்ப்போம், ஆபீஸ் போவோம், இல்ல வேற தொழில் வச்சிருப்போம், நமக்கு ஒரு ஸ்பெஷல் சக்தி இருப்பாங்களா இல்லையா? அது பெண்ணும் ஆனா இருக்கலாம். அவங்க நினைச்சுவாங்க கண்ணியமா இருப்பாங்க, தன் மனைவிட்டு உண்மையா இருப்பாங்க, சரியா? ஆனா இங்க வேற மாதிரி விளக்கம் கொண்டு போயிடக்கூடாது.
தன் மனைவிடத்திலோ தங்கள் வழக்கரம் சொந்தமாயிட்டோ அவர்கள் தவிர நிச்சயமா அவர் பழிக்கு நிந்திக்கப்பட மாட்டார்கள். எனவே எவரேனும் இதற்கு அப்பால் தேடினார் அவர் வரம் வீரர் ஆவார்கள். இன்னும் அவர்கள் தம் அமானியத்தை வாக்குறுதியும் பேணிக் கொள்கிறார்களே அவர்கள். இன்னும் தன்னுடைய அமானியத்தை வாக்குறுதி எல்லாமே அமானியம் தான். நமக்கு உயிர் அமானிதம், உடல் அமானிதம், உறவுகள் அமானிதம், இந்த உலக வாழ்க்கை எல்லாம் அமானியம் தான். எதுவும் சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாட முடியுமா? என் உயிரை சொந்தம் கொள்ள முடியுமா? என் உடல் சொந்தம் கொள்ள முடியுமா? உயிர் போனால் உடலை விட்டு தான் போய் ஆகும் இல்லையா? உறவுகளை விட்டு தான் போய் ஆகும். யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. இதெல்லாம் அமானிதம். வள சொல்றேன், அமானியத்தையும் இன்னும் வாக்குறுதிகளையும் பேணிக் கொள்கிறார்களே அவர்கள். அதாவது அமானிதம் வாங்குறோம், ஒரு பொருளை வாங்குறோம், இல்லை ஒரு பணம் வாங்குறோம், ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், அது சரியா கொடுத்துட்டோமா இல்லையா? வாங்கும் போது கொடுக்குற வாக்குறுதி கொடுக்கும்போது அப்படி இருக்குது இல்லை. மழை கசப்பு வந்தது, சங்கடம் வந்தது, ஓடி ஒழிஞ்சுக்கிறோம் இல்லையா? நீங்க வாக்குறுதி உண்மையா இருங்க, அமானியத்தை பேணிக் கொள்ளுங்க, கொடுக்கப்படி திரும்பி கொடுத்துருங்க. எவர்கள் தங்கள் சாட்சியங்களில் உறுதியுடன் இருக்கிறாரோ அவர்கள், எவர்கள் தங்கள் நன்மைகளில் பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள், இவரெல்லாம் சொர்க்கத்துக்குள்ள பாதைக்குரியவர்கள். இதை நாம எங்க இருக்கோம் பார்க்க. இதுல யாரையும் குறிப்பிடல, இருவேன் இங்க மதம் குறிப்பிடல, சடங்கு குறிப்பிடல, இதெல்லாம் செயலா இருக்குது. இந்த செயல நாம எங்க இருக்கோம் பார்க்க. 2:274 யார் தங்கள் பொருட்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாக பகிரமாக கொடுத்து உதவுகிறார்கள். உதவி செய்யறதுக்கு நேரங்கள்லாம் பார்க்கக்கூடாது இல்லை, ஆனா பார்ப்போமா இல்லையா? வெள்ளிக்கிழமை ராவு, புதன்கிழமை ராவு, விளக்கு வச்சாச்சு, இப்படிலாம் சொல்ல மாதிரி. ஒரு உதவி செய்யறதுக்கு, ஒரு நன்மை செய்யறதுக்கு நேரங்கள்லாம் பார்க்கணும். நல்ல நேரம் தான் நல்ல நல்ல நேரம், கெட்ட நேரம் எது? நல்ல எண்ணம் இருக்குல்ல நல்ல நேரம், கெட்ட எண்ணம் இருக்குல்ல கெட்ட நேரம். அப்ப நம்ம என்ன எல்லா காலத்துக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குற மாதிரி உதவி செய்யறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம். ஒரு பசிச்சு வரான்னா, பசியில் ஒருத்தர் இருக்கிறான், இல்லைப்பா நேரம் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, 1 மணி நேரம் பொறுமையான இருப்பானே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராவு, நாளைக்கு வந்துட்டு வருவானே. அப்ப அவங்க தேவையை அடைபடி செய்தான் நன்மை. அப்ப யார் தங்களுடைய பொருட்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாக பகிரமாக கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவிடத்தில் நற்குலி இருக்கிறது. அவர்கள் அச்சமில்லை, அவர் துக்கப்பட மாட்டார்கள். யார் அப்படின்னு கேட்கிறான். இது ஒரு இந்துவா இருக்க செய்யலாம், ஒரு கிறிஸ்தவரா இருக்க செய்யலாம், ஒரு இஸ்லாமியா இருக்க செய்யலாம். அவர் ஏதோ ஒரு மதம் பேர்ல இருக்காரு, ஆனா அவர் செயல் என்ன இருக்கு? நன்மையா இருக்கு. இப்ப இறைவன் அவர் சொர்க்கம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய கணக்கு என்ன? அவரோட மதத்தை பெருசுபடுத்திக்கிட்டு எங்க மதத்தை இருந்தா மட்டும் தான் சொர்க்கம். யூதர் என்ன சொல்றாங்க? யூதரும் கிறிஸ்தவரும் எங்க வழி வராத நீங்க சொர்க்கம் அடைய மாட்டீங்கன்னு. அதே மாதிரி முகமதுலையும் சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதம் சொல்லியிருக்காங்க. இறைவன் நீங்க கணக்கு போட கூட நான் தான் தீர்ப்பு பண்ணிக்கிறேன். 2:277 2:277 யார் நம்பிக்கொண்டு நல்ல செயலை செய்து நல்ல விஷயங்களில் நிலைத்து நிற்கிறார்களோ, தூய்மைக்கானதை கொடுத்து வருகிறார்களோ, நிச்சயமா அவர்களுக்கு அவருடைய இறைவிடத்தில் நற்புலி இருக்கிறது. அவர்கள் அச்சங்களே துக்கப்பட மாட்டாங்க. இங்கே யாருன்னு சொல்லலாம், நீங்க மதம் குறிப்பிடல. மனிதர்கள் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து நல்ல உபசங்களுக்கு நிலைத்து, நல்ல உபசங்களை இந்த வேலையை பற்றி பிடித்துக் கொண்டு தூய்மைக்கானதை உள்ள தூய்மைக்காக கொடுத்து வருகிறார்களோ, நிச்சயமா அவர்களுக்கு அவருடைய இறைவனத்தை நற்புலி இருக்கிறது. அவர்கள் அச்சங்களே துக்கப்பட மாட்டார்கள். இது எல்லாமே என்ன செய்யணும்? அந்த குர்ஆனை படிக்கும் போதெல்லாம் நான் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதுக்குள்ள நம்மளை தேடுமே தவிர இந்த குர்ஆனுக்கு விளக்கத்தை வெளியே போய் தேடக்கூடாது. இந்த குர்ஆன் விளக்கமா இருக்கு, தெளிவா இருக்குது, 7 கிட மையாலும் முடிவுறாத மாதிரி இருக்குது, அவ்வளவு பொக்கிஷம் இருக்கு. என்ன செய்யலாம்? குர்ஆன் விளங்கல, புரியல, தெளிவில்லை. நம்ம மொழியில படிச்சா நமக்கு தெளிவா இருக்கும், நம்ம இன்னொரு மொழியை படிச்சாலும் தெளிவா இருக்கும். சிந்தனையோட படிக்கணுமா இல்லையா? மனிதன் சிந்தனை குறைவு தானே. இறைவன் சிந்தனை கொடுத்து சிந்திக்க மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களான்னு கேட்கும். உங்க இதயத்தை பூட்டு போட்டு கேட்க, நீங்க சிந்திக்க வேண்டாமான்னு கேட்க. சிந்தனை பத்தி சொல்லி தரவே இல்லை. இந்த குர்ஆன் சிந்தனை பத்தி சொல்லிக் கொடுக்கும். சிந்திக்க, உணர்வு, உள்ளச்சம் கொள்ளுங்க. 51:15 இருந்து நிறைய ஆயட் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த ஆயட் சொல்லி தான் பாருங்க. எங்க பள்ளியா சொல்லியோ இல்லை வேற எங்கேயோ பைபிள்லயோ வேற எங்கேயோ இவ்வளவு கோர்வையா இப்படிதான் இந்த குர்ஆனை படிக்கணும், சிந்திக்கணும், உணர்வணும் அப்படிங்கிற எத்தனை பேர் பார்க்குறோம். 51:15 இருந்து நிச்சயமா உள்ளச்சம் கொண்டவர்கள் சோலைகளும் நீரூற்றிலும் இருப்பார்கள். உள்ளச்சம் கொண்டவர்கள், உள்ளச்சம்னா என்ன? மறைவா இறைவனை நம்பிக்கொள்றது, மனசாட்சியை கட்டுப்படுறது, நியாய உணர்வு பின்பற்றுறது. நிச்சயமா உள்ளச்சம் கொண்டவர்கள் சோலைகளும் நீரூற்றில் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் இறைவனை அவர்களுக்கு அளித்தது பெற்றுக்கொள்வார்கள். நிச்சயமா அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வதா இருந்தார். இதற்கு முன்னாடி அர்த்தம் இந்த உலகத்தை வாழும் போது நன்மை செய்வதா, நல்ல அமல் செஞ்சவங்களா இருந்தார், அழகை செயல்படுறதா இருந்தார். அவர் இரவில் சொற்ப நேரமணி தூங்க மாட்டார்கள். இரவில் சொற்ப நேரமணி தூங்க மாட்டார்கள். என்ன செய்யலாம்? பகல்லாம் போய் உழைச்சிடறோம், நைட்டாலும் நல்லா தூங்கிடும். இரவுல இறைவனை பாக்கியம் பெறணும், பாவமணி தேக்கணும், இறைவனை தியானிக்கணும் இல்லையா? பகல நிறைய வேலை இருக்குங்கிறான். சொல்லுவேன் இறைவனை நினைவு கூறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுமா இல்லையா? எங்கப்பா காலேஜ் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், தொழில் போகணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நேரமே இல்லைங்கிறோம். பகல்லாம் களைச்சு போயிடும், உழைச்சு களைச்சு போயாச்சு, ராத்திரி தூங்கியாச்சு.
தூக்கம் இல்லாது செத்து போன மாதிரி உடல்லாம் சோர்ந்து போச்சு. திரும்பி காலையில திரும்பி ஓடு அப்படி போடும். இரவு சொல்றான், பகல்லாம் அவனுக்கு வச்சுக்கோ, இரவு அவனுக்கு திரும்புங்க. அவர் இரவு சொற்ப நேரம் பண்ணி தூங்க மாட்டார்கள். இறைவனை தியானித்தோட இருப்பார்கள், உள்ளச்ச கொண்டவர்களா இருப்பார்கள், இறைவனிடம் பாவமணி பெற்றவர்களா இருப்பார்கள், அருளும் ஞானத்தை வேண்டியவர்களா இருப்பார்கள். ஆனா இரவு தான் நினைச்சிடும். ஆனா இரவுலையும் கேளிக்கை, விளையாட்டு, வேடிக்கை, ரொம்ப நேரம் டிவி பாக்குறது, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஊர் சுத்திட்டு போய் அங்கே போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது. இரவு நேரத்தில் நிறைய பேர் இரவு போய் சாப்பிட்றாங்க வெளியே. இரவு தியானத்துக்குரியது தான், பாக்கியத்துக்குரியது தான், இரவு திரும்பத்துக்குரியது. சண்டை அடைஞ்சு போயிட்டு நம்மளாம் விலங்கு கூட்டப்படாத கைதிகள். கைதிக்கு என்ன சொல்லுவாங்க, காலை ஜாமீன் போடணுமா இல்லை, ஒரு கைது போடணுமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், இரவா தான் கைது போட போயிருக்கோம். இரவு கூட திரும்பி இல்லை பிடிச்சிருவோம். பெரிய ஆண்டு வந்த மாதிரி ஒரு குடி பிடிச்சிருவோம் திடீர்னு. அப்புறம் படுத்த படுக்கையே கிடக்கணும். இல்லை உடம்பு தெரியாம கஷ்டம் இரவு பிடிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ இரவு ஆச்சுன்னா சூரியன் அஸ்தமாயிடுச்சு, இனிமேல் வியாபாரம் கூடாது, தொழில் கூடாது, அறிவு கூடாது, உறவு கூடாது, எல்லாத்தையும் நீக்கணும். அந்த இரவு உங்களுக்கு ஓய்வு விடுவதற்கும் உறங்குவதற்கும் கணிசத்துவதற்கும். ஆனா அது விட்டாச்சு, மறந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயாச்சு, 11 மணிக்கு போயிட்டு டிவி போட்டுருவோம், நியூஸ் பார்த்துட்டே இருப்போம். அந்த 11 மணிக்கு மேலே டிவி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, அப்புறம் பேசிட்டே இருக்குது, அப்புறம் மரட்டை அடிச்சுட்டு ஒரு 1 மணிக்கு 1:30 மணிக்கு படுக்க வேண்டியது. இரவுடைய பாக்கியம்லாம் விட்டாச்சா? பாவமணிக்கெல்லாம் போயிடுச்சா? பாவம் அதிகமாகிட்டே இருக்கா? அப்ப இரவு சொல்றா, அவர் இரவு சொற்ப நேரம் தூங்க மாட்டாரு. அவர் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு பொருளா இருப்பாருங்கிறான். பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு பொருளா இருப்பாரு. பகல்ல கணக்கு பார்த்தாதான் நமக்கு தெரியும். வியாபாரத்தை கணக்கு பார்த்துறோம், நாளைக்கு என்ன செய்யலாம், அடுத்த வியாபாரத்தை பிக்கப் பண்ணலாம் தான் தோணுது. ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச பாவமணியை தெரிஞ்சுட்டோம்னா இரவோட மன்னிப்பு பாவத்தை கழிக்கணுமா இல்லையா? இரவு நான் தெரியாம செஞ்சுட்டேன், நீ செய்யாம நீ என்னை பாதுகாத்துக்கணும் கேட்கணுமா இல்லையா? அப்ப அவர் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு பொருளா இருப்பார்கள். அவருடைய செல்வங்களில் இறப்போருக்கும் வசதியற்றோருக்கும் உரிமை உண்டு. அவன் கொடுத்தது நன்மை தெரிவிக்கணும். நம்ம 57:21 நம்ம எல்லாம் அந்த குரானை எப்படி படிக்கணும் தான் பார்க்கறத விளக்கம் பேசல. விளக்கம் அவரும் தனித்தனே இறைவன் கொடுப்பான் இல்லையா? இதுல நாம எங்க இருக்கோம் பார்த்துட்டே இருக்கோம். 57:21 உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சொர்க்கத்திற்கும் மிக முந்திக் கொள்ளுங்கள். முந்திக் கொள்ளுங்க. நாம முதல்ல சொன்னா நேரம் நம்மளை முந்திடும், காலம் நம்மளை முந்திடும். காலம் நேரம் மறைக்கப்பட்டிருக்கு. நேரம் எப்போ வரும் தெரியாது. எல்லாரும் ஒரு வரிசையில நிக்கிறோம், நம்ம அறியாம வரிசையில் நிக்கிறோம். யாரும் நேரம் வச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த நேரம் வருவதற்கு முன்னாடி, அந்த நாள் வருவதற்கு முன்னாடி, அந்த நேரம் வரதுக்கு முன்னாடி உங்கள் இறைவன் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் மிக முந்திக் கொள்ளுங்கிறான். மரணத்துக்கு அப்புறம் மன்னிப்பு கிடையாது, மரணத்துக்கு அப்புறம் பிரார்த்தனை கிடையாது, மரணத்துக்கு அப்புறம் சிபாரிசு கிடையாது. இல்லை உலகத்தை வாழும் போதே இந்த வாழகால கொடுக்கப்பட்ட காலங்களிலே மன்னிப்பு அடிக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும் இல்லையா? இன்னும் அவருக்காக பிரார்த்தனை கிடையாது, நமக்காக பிரார்த்தனை கிடையாது. இறந்ததுக்காக பிரார்த்தனை கிடையாது, அதெல்லாம் சடங்கு. இறந்ததுக்கப்புறம் பாத்தியா வரேன், திதி கொடுக்குறேன், ஜபிக்கிறேன், இதெல்லாம் சடங்கு. ஒரு நன்மையும் கிடையாது இல்லையா? செய்றாங்களா இல்லையா? இறந்ததுக்கப்புறம் 7 நாள் பாத்தியா வரேன், 40 நாள் பாத்தியா வரேன், வருஷ கட்ட பாத்தியா வரேன், இதெல்லாம் சடங்கு தானே. இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான கூலி மட்டும் தான் கொடுக்கப்படும். நமக்காக யாரும் செய்ய முடியாது, நம்ம யாருக்கும் செய்ய முடியாது. அதான் உங்கள் இறைவன் மன்னிப்பதற்கும் சொர்க்கத்துக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். சொர்க்கத்தின் பரப்பளவு வானத்துடையும் பூமியுடையும் பரப்பை போட்டதாகும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நினைச்சு பார்க்க முடியுதா? அந்த சொர்க்கத்தின் பரப்பு வானத்துடையும் பூமியுடையும் பரப்பை போட்டதாகும். எவர் அல்லாஹ் மீதும் அவன் தூதர் மீது நம்பிக்கொள்கிறாரோ, அல்லாஹ் மீது அவன் தூதர் மீது ஏன் நம்பிக்கொள்ளணும்? அந்த தூதர் யாரு? தூதை கொண்டு வந்தவர். இந்த வேதத்தை கொடுத்தாரா இல்லையா? அன்னைக்கு நபி இருந்தாங்க, வேதத்தை சொன்னாங்க. இன்னைக்கு நபி இல்லை. அப்ப வேதத்தை எது படிக்கணும்? நபியோட வாழ்க்கை எதுவாக இருந்துச்சு? வேதமா இருந்துச்சு, குர்ஆனா இருந்துச்சு. இப்போ குர்ஆனை பற்றி பிடிக்கணுமா இல்லையா? இதே என்னுடைய நேரான வழியாக இதனை பின்பற்றணும்னு சொல்றாங்களா இல்லையா? இதை தவிர வேற வழியை பின்பற்ற வேண்டாம்னு சொல்றாங்களா இல்லையா? 653 போய் படிச்சு பார்த்துங்க. அப்புறமேலு 653 இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனே பின்பற்றுகள். இதனை வழியில் ஏதாவது இதை தவிர வேற எதை பின்பற்றாது, அது உங்க அல்லாஹ்வின் பாதுகாப்பு வழிகெடுத்து விடும் சொல்லும். அப்ப இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக்கொள்ளுன்னு சொல்றான். இந்த குர்ஆன் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நினைவுக்கு நல்லது சார். அப்ப ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஆல்ரெடி எல்லாரும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மா தவற விட்டுட்டோம், மறுத்து வாழ்றோம், இப்போ மறக்கடிச்சிட்டோம், திரும்பி நினைவு விட்டுறாங்க. வேதத்தை படிக்க திரும்பி நினைவு விடும். அப்ப எவர்கள் அல்லாஹ் மீதும், அதாவது ஒரு இறைவன் மீதும், கடவுள் மீதும், அல்லாஹ் யாரு? எப்பொழுதுமாக இல்லாதவர், தனித்தவர், இணை இல்லாதவர், துணை இல்லாதவர், அருவமானவர் இல்லையா? அல்லாஹ் லானா இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் எப்பொழுதுமா இல்லாதவர். அப்ப உருவமற்றவன், உணர்வானவன், உள்ளச்சத்துக்குரியவன். அப்ப அல்லாஹ் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது சித்தம் செய்வதற்கு அது அல்லாஹ்வுடைய கருணையாகும். அதனை அவன் தான் நாடியவருக்கு, அப்படின்னா தன்னை நாடியவருக்கு அளிக்கின்றார். இன்னும் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். சொர்க்கத்துக்கான பாதை காமிச்சார். இந்த சொர்க்கம் இஸ்லாமிய பின்பற்றவர்களுக்கா, இஸ்லாம் மதத்தை பின்பற்றினாவா, அல்ல கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினாவா, இந்து மதத்தை, எந்த மதத்தை பின்பற்ற சொர்க்கம் போகலாம்.
இல்லை இந்த செயல் செஞ்சால் சொர்க்கம் போகலாம். இந்த விஷயம் நான் ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டேன். என்ன சொல்றாங்க, நீங்க இஸ்லாமிய வந்துருங்க, களிமா சொல்லுங்க, உங்களுக்கு சொர்க்க நிச்சயம். நீங்க கிறிஸ்தவராயிருங்க, உங்களுக்கு சொர்க்க நிச்சயம். நீங்க யூதராயிருங்க, சொர்க்க. இது ஒவ்வொரு மதம் வச்சுறாங்க. எங்க மதத்துக்குள்ள வந்து எங்க சடங்கு பெற்று சொர்க்க நிச்சயம். இது உண்மையா? ஆனா இறைவன் சொல்றான், உண்மையிலே அழகி சொல்றது யார்? எவர் அல்லாஹ் மீது இதுதான் நம்பிக்கொண்டு நல்லது எவர் தான் சொல்றான். மதத்தை குறிப்பு இல்லை, வகுப்பாடு குறிப்பு இல்லை. இல்லை நம்மளே செய்யறதுமான்னு பார்ப்போம். ஒரு 10 கட்டளையை பார்த்துருவோம். 33, 35 சொர்க்கத்துக்கான பாதை எதுன்னு சொன்ன, நிச்சயமா சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோவு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கொலையும் சித்தம் செய்திருக்கின்றார். இதை நாம் எங்க சொல்றோம்? சமாதி விரும்புறோமா, உண்மையை பேசுறோமா, நோம்பு நோக்குறோமா, அல்லாஹ் அதிகம் தியானிக்கிறோமா, தன்மானத்தை காத்துக்கொள்றோமா? இது 10 குணங்கள் நம்ம என்ன குணம் இருக்கு பாருங்க. ஒரு குணத்துக்கு பின்பற்ற மற்ற குணத்துக்கு கொண்டு போயிடலாம். அப்படி ஒரு குணத்தை பின்பற்றினா மற்ற குணத்துக்கு நம்ம தன்னால போயிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு குணமா நல்ல குணம் இருக்கணும்ல. நான் வெறும் சடங்கா மற்றவங்க காணுக்காக ஒரு செய்யற சடங்கு எல்லாமே இறைவனுக்கு பொருத்தம் அல்ல, அழகி செயல். அதான் சொன்னேன், ஒரு பக்கம் ஒருத்தர் தாடி வச்சிருக்காரு, தொகை போட்டிருக்காரு, என்ன 5 வேலை தொழுகிறாரு, இன்னொருத்தர் கோயிலுக்கு போறாரு, சர்ச்சுக்கு போறாரு, எல்லாம் போறாங்க. ஆனா செயல் அழகா இல்லை. ஆனா ஒருத்தர் செய்றாங்க, சடங்கே பண்ணல, வழிபாடு தரத்துக்கே போகல, ஆனா மனசாட்சி கட்டு போறாரு, நியாய உணவோடு இருக்குன்னு நினைக்கிறாரு, அத்தம் துரோகம் பண்ணக்கூடாது நினைக்கிறாரு, இடமொழி செய்யக்கூட நினைக்கிறாரு, பொய் சொல்லக்கூடாது நினைக்கிறாரு, ஏமாத்த கூட நினைக்கிறாரு. இது அழகி செயல் யாருக்கு? யாருக்கும் சொர்க்கம்? நம்மளே தீர்மானிச்சு இறைவன் அப்படிதான் வேதத்தை சொல்லலாம். உங்களே அழகி சொல்றது யார்? படைச்ச நோக்கமே என்ன? உங்களே அழகி சொல்றது யார் என்று சொல்றதுதான் படைச்சிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை வீடு விளையாட்டு மன்ற இல்லை. உங்களுக்கு வீடு விளையாட்டு படைக்கலைங்க. செயலுக்கான கூலி தான் உண்டு, சடங்குக்கான கூலி இல்லை. வழிபாடுவது வழிபடுவது இறைவனை வழிபடுவதுன்னா அவருடைய பண்பு வழிபடுறது. அவன் அருளாளன், அன்புடையவன், கருணையாளன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன், இதெல்லாம் அவன் தேவையற்றது. அந்த குணங்கள் நம்ம கொடுத்துருக்கான். அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பு, பொறுமை, சகித்தன்மை, இந்த நல்ல குணங்களோட வாழ்வதான் மனிதன்மை. இது மனிதர்களிட வேற்றுமை கூடாது, போராமை கூடாது, போட்டி கூடாது, பாகுபாடு கூடாது, கலவரம் கூடாது, தீவிரவாதம் கூடாது, சமாதத்தை பின்பற்ற. சமாதானம் அல்லாஹ்விற்கு முடியாது. அது சொர்க்கத்துக்கான வழி என்ன? சாந்தியும் சமாதானம். அந்த இறைவனை எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆட்களையும் பெண்களையும் மதம் கலந்தவர்களாக, சடங்கை கலந்தவர்களாக, உனக்கு பொருத்தமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, குற்றமையின கைதை பட்டி கொள்வர்களாக எங்களோட ஒன்றுக்குரிய கூட்டத்தாரர்களை ஆக்கிரமிப்பாயாக. நிச்சயமாக யார் வேகத்தை பின்படாதோ அல்லாஹ்வின் கூட்டத்தினர், யார் அழகை செயல் செய்தாரோ அல்லாஹ்வின் கூட்டத்தினர், யார் தூதரை பின்படாதோ அல்லாஹ்வின் கூட்டத்தினர், யார் நன்மைக்கு முந்திக்காதோ அல்லாஹ்வின் கூட்டத்தினர். இந்த கூட்டம் அல்லாஹ்வின் கூட்டத்தினர். நிச்சயமா அல்லாஹ் நன்மையும் நம்முடைய சந்ததி மீதும் திருவை செய்வானாக. எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு